அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஸோ நிஃப்டி ஏறுனா க்ரூட் ஆயில் வந்து இறங்குமா, இல்லை க்ரூட் ஆயில் வந்து இறங்குனா நிஃப்டி வந்து ஏறுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்டை வந்து ரன் பண்றாங்க. ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, ஸோ நிறைய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்க. ஒரு எஃப்ஐஎஸ் இப்போ ஜென் ஸ்ட்ரீட் எல்லாம் இப்போ மாட்டினாங்கல்ல, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த பணத்தை வச்சு யாருமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட இப்போ அவங்க ஒரு 40,000 கோடி 50,000 கோடி வச்சு மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டா இருக்கட்டும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டா இருக்கட்டும், சொந்த பணத்தை யாருமே வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்குவாங்க, இல்லை அப்படின்னா பேங்க்கு கிட்ட இருந்து பணத்தை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கோடி கணக்கில் கொடுக்குறப்ப பேங்க் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நம்மலாம் போயிட்டு ஒரு பர்சனல் லோன் வாங்கினோம்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ரெகுலராக நிறைய போட்டு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா அப்படின்னா, இப்போ ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வார் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மைனிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப ஸோ அந்த க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க நிஃப்டிங்கிறது என்ன நமக்கு தெரியும், ஒரு 50 ஸ்டாக்ஸ், ஒரு 50 கம்பெனியோட தான் நிஃப்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நியூஸ் வர்றப்ப அவங்க பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ்ல இருக்கிற பணத்தை எடுத்து, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல ஏதாவது ஸ்டாக்ஸ்ல பணத்தை போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வெளியே எடுத்து அந்த டைம்ல க்ரூட் ஆயிலோ, கோல்டோ, சில்வரோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார் டைம்ல, நியூஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து இறங்கறதுக்கு காரணமும் அதுதான். இந்த மாதிரி க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர்லாம் ஏறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ நீங்க நினைக்கலாம், நிஃப்டியில தானே இந்த மாதிரி நிஃப்டி வந்து எடுக்கிறாங்க, சரி அதுல எடுத்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டை மட்டுமே, ஒரு எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்தியன் மார்க்கெட்டை மட்டுமே நம்பி வந்து அவங்க வந்து முதலீடு வந்து பண்ண மாட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டிலையும் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, எதுல ஸ்டாக்ஸ் எதுல வேணா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்லயும் பண்ணுவாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம பிட்காயின்லயும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுக்கு அந்த நியூஸஸ் தகுந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்களோட ஒர்க். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். எதனால நிஃப்டி ஏறுனா க்ரூட் ஆயில் இறங்குது, க்ரூட் ஆயில் இறங்கினா ஏன் நிஃப்டி ஏறுது அப்படின்னா, அந்த பணத்தோட பேலன்ஸ் தான். ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது தான் அவங்களோட வேலை. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்க அதாவது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி ஏறினாலோ ரொம்ப பெரிய ஹை வந்தாலும் க்ரூட் ஆயில் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி க்ரூட் ஆயில் ஒரு பெரிய செல் அடிச்சிருச்சா அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பணத்தை எடுத்து ஸோ இந்தியன் மார்க்கெட்ல போட்டு நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு செல்லிங் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது. ஸோ செல்லிங் சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்துல இருந்து ஒரு ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ரெக்கவரி, 56,326 56,952 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மார்னிங்ல இருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணிருக்கிற மாதிரி, கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்தது. பட் லாஸ்ட் 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மூணுதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி கேஷ் ஃப்ளோ. அதனாலதான் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ நமக்கு மார்னிங்ல இருந்தே ஒரு 1 o'clock வரைக்குமே பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக தான், புட் ஆப்ஷனுக்கு பை பண்ணிருக்கிறதுக்கு சாதகமாக தான் இருந்தது. பட் லாஸ்ட் அந்த 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பையிங்ல கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3061 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1460 வந்து பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் வந்து 1510, அன்சேஞ்ச் வந்து 91. ஸோ 52 வீக் ஹைல 83 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 29 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இந்த 52 வீக் ஹைல 83 ஸ்டாக்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மியான ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 87, லோயர் சர்க்கியூட்ல 77.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ரெக்கவரியில தான் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்திருக்குதே தவிர ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான். இப்போ எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் செக்டார். இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஸ் செக்டார், இந்த பேங்கிங் சம்பந்தமான செக்டார்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ செக்டார் வைஸோ இந்த நிஃப்டி இதெல்லாம் வச்சுட்டு ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்டேபிள் தான். ஸோ இந்த பக்கமும் அதாவது என்ன சொல்றதுன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலானதான் பிளே பண்ணியிருக்கிற மாதிரி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ்ல ஹெச்டிஎஃப்சி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ மார்னிங்ல கொஞ்சம் இறங்கினா கூட கிட்டத்தட்ட 2.22% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஸோ ரிலையன்ஸ் கொஞ்சம் மைனஸ். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நிஃப்டி கொஞ்சம் வந்து கீழே இறங்கின மாதிரியும். ஸோ ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எடுத்த இடம் வந்து சப்போர்ட் ஜோனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் தான். பட் பிரேக் அவுட் எடுத்திருக்க வேண்டியது. ஸோ பிரேக் அவுட் எடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட்டும் எடுத்திருக்கு. அன்னைக்கு ஃப்ரைடே பிரேக் அவுட்டை வச்சு தான் சொல்லியிருந்தேன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே வரும்னு. ஸோ க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ அதனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் 57,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் செல்லிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம செல்லிங் வந்து பார்க்க முடியும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணி வச்சிருந்தேன். சாரி, அது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல தான் நிற்கிது மார்க்கெட்டு. ஸோ இந்த 3 லைன் டச் பண்ண மாதிரி. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பை சைடு வந்து பிரேக் அவுட் வந்து நடந்துடும். ஓகே, ஸோ 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க், அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான். ஸோ நிஃப்டி, ஸோ நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 இந்த இடம், இந்த ஹை தான். ஸோ 25,320 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செல் சைடு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. சப்போஸ் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பா இந்த இடத்த டச் பண்ணிட்டு ஸோ நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம டிரா பண்ணிடலாம். இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கலாம் நாம பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நம்ம வந்து பை, இல்லைன்னா 57,044ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டிலே அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஜோன். ஓகேங்களா? ஸோ 25,146 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான், இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா ஸோ பை போகலாம். இல்லைன்னா 25,146ங்கிறது ஸோ அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நாளைக்கு வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,375. இன்னொரு 75 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ சென்செக்ஸோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 82,757. ஸோ 82,757 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது மார்னிங்ல வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் க்ளோஸுக்கு கீழெல்லாம் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பை எடுத்துட்டு 25,146 வந்துட்டு ஸோ அங்கேருந்து மறுபடியும் செல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டிலாம் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும், கேர்ஃபுல்லாக தான். கண்டிப்பாக வந்து ஒரு வால்டல் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் நடந்திருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5,716 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் மார்னிங்லேயே வீடியோவில் சொல்லியிருந்தேன்
இந்த 5840ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுன்னு எக்ஸாக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே டவுன் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த லோவை ஃப்ரைடே லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோசிங்கும் வச்சிடுச்சு. ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதோட டார்கெட் வந்து 5716 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 5716. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து ஒரு செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 297.4ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 286.4 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 5716 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.